ஆளுநர் வெர்சஸ் தாவிகா என்ன நடக்குது? ஆளுநர் 6 எம்எல்ஏக்கள் எங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 108 + 5 கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் எங்க இருந்து வரும்? உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் கவிழாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. திமுக தீய சக்தி, அவங்க கூட்டணி ஓட்டு மட்டும் எப்படி இனிக்கும்? இப்போ நீங்க தீய சக்தியா தூய சக்தியா? விஜய் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இது 6 மாசம் கூட இந்த ஆட்சி தாங்காது. விஜய்க்கு இது வாங்கப்பட்ட வெற்றி, இது அமித்ஷாவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த வெற்றி. அப்ப காரணம் அமித்ஷாவுடைய கருணை, இவிஎம் உடைய மகிமை. காங்கிரஸ் மட்டும் உள்ள போய் குட்டையை குழப்பி அமித்ஷாவுக்கு கோபத்தை உருவாக்கி விட்டுச்சு. இதை பார்த்துக்கிட்டு அமித்ஷா மிச்சர் சாப்பிடுவாரா? ஆட்சி அமைக்க முடியாம சூழல் வந்துருச்சா? நீங்க முன்னாடியே சூசகமா ஒண்ணு சொன்னீங்க, ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவு சட்டத்துல இல்ல அப்படின்னு. அது அமித்ஷாவுடைய முடிவு தான். அமித்ஷாவுடைய முடிவு தான். வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்களே, எல்லாரும் பார்த்துட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் வெளியே அனுப்பிச்சா விஜயோடைய நண்பகத்தன்மை என்ன ஆகும்? என்ன நண்பகத்தன்மை? விஜயா போய் சேர்ந்தாரு, காங்கிரஸ் என்ன ஆகும்? காங்கிரஸ் தெருவுக்கு போட்டுதான் நல்லவேன்னு சொல்லி உன்னை சோத்தை போட்டு பைக்ல ஏத்தி கொண்டு விட்டதுக்கு நீ நல்லா வேலை பார்த்து விட்டடான்னு சொல்லுவார்ல சத்யராஜ் வடிவேலை பார்த்து. அது மாதிரி ஆதரவு முத நான் தான் கொடுக்குறேன்னு போய் சொல்லி முடிச்சு விட்டாங்க. இங்க கிழமை காலையில டிவி ஆன் பண்ணவங்க இன்னும் தூங்காம டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி வருமா வராதா, என்ன நடக்குது? 118 கிடைக்குமா, ஆட்சி அமைக்குமா சார்? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? என்ன சார் ஆளுநர் வெர்சஸ் தாவிகா என்ன நடக்குது? ஆளுநர் 118 எம்எல்ஏக்களை லிஸ்ட்டு கொடுங்க, நான் பதவியேற்பு விழா வைக்கிறேன்னு சொல்லி கடைசியாக இப்போ கூப்பிட்டு சொல்லியிருக்காரு போல தெரியுது. அப்படி தான் நியூஸ் வருது. பட் ஆளுநர் 6 எம்எல்ஏக்கள் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இவங்க 108 + 5 கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் கவிழாமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் உறுதிப்படுத்தணும்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக சட்டப்படி பார்த்தா இந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கிற இடம் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி. ஸோ கவர்னர் சட்டப்படி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ரீபோல் அலையன்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டிக்கு தான் கூப்பிடணும். அப்படி ஒரு பார்ட்டியும் மேஜராக வாங்கலை, ப்ரீபோல் அலையன்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டி வாங்கலை. அடுத்து தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியை கூப்பிடணும். தனிப்பெரும்பான்மையுடைய கட்சியாக தாவேக்கா வந்திருக்கிறது 108 இடங்களில். இப்போ அதை அழைக்கணும். அழைச்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண சொல்லி அவருக்கு ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் நான் இத்தனை கால அவகாசத்துக்குள்ளே நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்போ ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் தான் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும், நம்பிக்கை தீர்மானத்தை எடுக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் உறுதிப்படுத்தினா தான் பண்ணுவேன்னு சொல்கிறது சட்டப்படி எந்த நியாயமும் இல்லை. அப்போ விஜயை அழைக்க வேண்டும். அப்போ விஜய் அவர்களை சட்டப்படி நான் அழைக்கணும். ஆனால் ஒரு சில மரபுப்படி, ஏற்கனவே இருந்த பிரசிடென்ஸ் படி ஆளுநர்கள் சில நேரங்களில் இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு அவங்களுடைய ஓன் டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருப்பதாக அரசியல் சாசன சட்டத்தில் இல்லை. சரியா? ஆனால் ஆளுநர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க, டிலே பண்ணுறாங்க, எவேட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் நீடித்த நிலையான ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற போர்வையில் அவங்க செய்கிறாங்க. இது விஜய் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி. விஜய்க்கு மக்கள் இது மக்கள் தீர்ப்புன்னு எடுத்துக்குவோம். எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. பெரிய அளவில் அதை எதிர்த்து, ஆமாம், மாற்று கருத்து இருக்குது. விஜய்க்கு இது வாங்கப்பட்ட வெற்றி, இது அமித்ஷாவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த வெற்றி அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. பட் மக்கள் தீர்ப்புனே வச்சுக்குவோம். மக்கள் தீர்ப்பு இருந்தால் கூட அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அரசு அமைக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு கொடுக்கணும். ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய்க்கு தான் இருக்குது. இது திமுக கூட்டணிக்கு இல்லை, அதிமுக கூட்டணிக்கு இல்லை. அந்த பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. திமுக கூட்டணி தீய சக்தி, திமுக தீய சக்தி. அவங்க கூட்டணி மட்டும் எப்படி, அவங்க ஓட்டு மட்டும் எப்படி இனிக்கும்? தீய சக்தியோடு இருந்த சக்திகளும் தீய சக்தி தானே.
அப்போ அந்த தீய சக்தியாக இருந்த காங்கிரஸ் எப்படி உங்களுக்கு தூய சக்தியாக மாறிச்சு? அவர் தான் உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட இருக்குதுன்னு நல்லா சொன்னார். அதான் உண்மையான காங்கிரஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உண்மையான காங்கிரஸ் எப்படி தீய சக்தியோடு இருக்கும்? சரி, உண்மையான காங்கிரஸ் எப்படி தீய சக்தியோடு இருந்துச்சு? அப்போ தீய சக்தி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஓட்டு உங்களுக்கு வேணும். தீய சக்தி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற விசிகா ஓட்டு உங்களுக்கு வேணும். தீய சக்தி வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்ற சிபிஐஎம் உடைய எம்எல்ஏ சப்போர்ட்டு உங்களுக்கு வேணும். அப்படின்னா இப்போ நீங்கள் தீய சக்தியா தூய சக்தியா? ஓகே, அதுக்கு டைரெக்டாக திமுக கேட்டுடலாம்ல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஓகே, அப்போ இவங்களும் வர மாதிரி தானே சார் பேசுகிறாங்க. யாரு? கம்யூனிஸ்டுகளோ திருமாவளவன் சொல்றாரு விஜய் எதிர்த்து அரசியலே பண்ணலைங்கிறாரு, மாற்றி நிலைப்பாடுகளை மாத்துறாரு. அது பெரிய அளவுல அவர் என்ன மாத்தி நிலைப்பாடு சொல்றாரு? அவர் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணலைன்னு அவர் பேசுறதுக்கு காரணம் விஜய் ஒரு பொருட்டாவே திமுக கூட்டணி மதிக்கல, அதனாலதான் இப்ப தோத்துருக்காங்க. விஜய் எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் உறுதியா நாங்க விஜயோட போக மாட்டோம் ஆலோசிப்போம் தானே சொல்றாங்க. நாங்க விஜயோட போகல, திமுகவோட அவங்களுக்கு சில ப்ரெஷர் இருக்கும். அவங்களுக்கு லோக்கல்ல கிரவுண்ட் லெவல்ல பார்ட்டி லெவல்ல நம்ம விஜயோட போனா நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், விஜயோட போனா வாரிய தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில நப்பாசைகள் கழக அது விசிகாவுடைய கட்சி தொண்டர்களுக்கு இருக்கலாம். அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் தெரியாது. இப்போ அவங்க சொல்கிறாங்க 22 பேர் எஸ்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் விஜய் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, 22 பேர் எஸ்சி கேட்டகரியில் இருந்து எம்எல்ஏக்கள் ஆகியிருக்காங்க, இது மிகப்பெரிய ஒரு சமூக நீதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 22 பேர் எஸ்சி தானே அவருக்கு தெரியாது. 22 பேர் யாருன்னே தெரியாது, விஜய்க்கு பேர் கூட தெரியாது. புஷியானந்தே தான் ஆள் கிடைக்கலன்னு சொல்லி இருக்கால போட்டு விட்டாங்க. அமித்ஷா கருணையினால் 35% வச்சு செட் பண்ணி இவிஎம்மில் செலக்ட் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டாங்க. வேலை பார்க்காதவங்களெல்லாம் இப்போ மூர்த்திக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் நின்னார். அவர் திமுகவுடைய ஒரு ஆள் தான் மதுரையில். அவர் என்ன பண்ணிட்டாரு, மூர்த்தி கூப்பிட்டு நீ பேசாமல் இருன்னு சொல்லி அவருக்கு ஏதோ அவரை ஆஃப் பண்ணியிருப்பார் போல தெரியுது. ஆஃப் பண்ணவருக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டார். அவர் எப்படி அவர் கேன்வாஸும் பண்ணல, ஃபோக்கஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஆனால் ஜெயிச்சிட்டார். இப்படி ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ காரணம் அமித்ஷாவுடைய கருணை, இவிஎம்முடைய மகிமை. ஸோ இதில் ஜெயிச்சு வந்தவங்களுக்கு நீங்கள் 22 பேர் எஸ்சியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் லெவலில் தெரியாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா 19 பேர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க. 19 பேர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்காங்க எம்எல்ஏக்களா. இப்போ ஆர்எஸ்எஸ் எம்எல்ஏக்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் விஜய் ஆட்டி படைக்குமா, இல்லை எஸ்சியிலேருந்து ஜெயிச்சு போனவர்கள் ஆட்டி படைப்பாங்களா? சொல்லுங்கள். யாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார்? வசதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கே இவர் போனார். வசதி உள்ளவர்கள், வாக்கு செல்வாக்கு உள்ளவர்கள், கனெக்ஷன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவர் பிரச்சாரத்துக்கு போனார். சாதாரண குடிமகனுக்கு பிரச்சாரத்துக்கு போனார் இவர் இல்லை. அப்போ திருமாவளவன் போன்ற கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். நீங்கள் திமுக கூட போய் ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க என்ற ப்ரெஷரை அவருக்கு இருக்கலாம். ஆனால் அதை அவங்க இன்னும் புரிஞ்சுக்கணும். இது 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது. நீ ஆட்சியே அமையுமா இல்லையான்னு தெரியல. முதல்ல அந்த ஆட்சியை அமைஞ்சு இவர் அறுதி பெரும்பான்மை நிரூபித்து ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தெளிவாக இன்றைக்கி திரு மு க ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம், ஆட்சி தொடரட்டும், நாங்கள் இந்த ஆட்சிக்கு இடையூறாக இருக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டார். நேற்று சாயந்தரமே அதிமுக அனௌன்ஸ் பண்ணிருச்சு, நாங்கள் எங்களுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இல்லை, அதே நேரத்தில் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. 2 பேரும் முடிஞ்சா மேஜர் பார்ட்டி 2 பேரும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சரி, இப்போ காங்கிரஸ் மட்டும் உள்ளே போய் குட்டையை குழப்பி அமித்ஷாவுக்கு கோபத்தை உருவாக்கி விட்டுச்சு. சொந்த காசில் சூனியம் வச்சாருன்னு சொன்னாங்க இல்லையா? அமித்ஷா ஏற்பாடு பண்ணி ஏடிஎம்கே சொல்லி ஏடிஎம்கே வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறதுக்குள்ளே ராகுல் காந்தி என் குதிரையை முன்னால் விடுன்னு உள்ளே போனார்.
உள்ளே போனதோட பரவாயில்ல, ஏதோ ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டு, நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட்டு அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு அமித்ஷா மிச்சர் சாப்பிடுவாரா? நீங்க முன்னாடியே சூசகமா ஒண்ணு சொன்னீங்க, ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவு சட்டத்துல இல்ல அப்படின்னு. அது அமித்ஷாவுடைய முடிவு தான். அமித்ஷாவுடைய முடிவு தான் அது. அப்போ என்னாச்சு, நேற்று மதியம் என்ன 3:30 மணி வரைக்கும் என்ன நாளைக்கு இன்னைக்கு பதவி ஏற்படலாம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு ராகுல் காந்தி வர்றதா வேற சொல்கிறாங்க. எல்லாமே ரெடியானது எப்படி மாறுச்சு? ஏன்னா காங்கிரஸ் உள்ளே போய் விஜய்க்கு வேட்டு வச்சிருச்சு, அவ்வளோதான். காங்கிரஸினுடைய துரோகம் இன்றைக்கி திமுகவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ப்ரீபோல் அலையன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, திமுக முதுகில் குத்திட்டு, இன்றைக்கி காங்கிரஸ் பதவி ஆசையில் பதவி வெறி பிடிச்சு, அங்கே போனால் நம்மளுக்கு கேபினட் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், அங்கே போனால் பதவிகள் கிடைக்கும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிரும் என்று போனாங்க. ஆட்சி அமைக்க முடியாமல் சூழல் வந்துருச்சா? அப்போ அமித்ஷா என்ன உன்னை உருவாக்கி வச்சு 108 எம்எல்ஏக்களை உனக்கு கொடுத்து அடிச்சிருந்த தமிழ்நாடு அடித்தால பாண்டிச்சேரியிலையும் அடிச்சிருக்கணுமா இல்லையா? பாண்டிச்சேரியில் அலையடிக்க விடாமல் தடுத்து யார் பண்ணது? அமித்ஷா தானே பண்ணார். தமிழ்நாட்டில் அடித்தாலே 108 வரைக்கும் அடித்தால 118 வரைக்கும் அடிக்கலை. அங்கேயும் நிறுத்தினது யார்? அமித்ஷா தானே நிறுத்தினார். அப்போ இத்தனை ஹெல்ப் பண்ண அமித்ஷாவை நீ ஏமாற்றிட்டு காங்கிரஸ் வந்தாங்கன்னு சொல்லி நீ போய் காங்கிரஸுக்கிட்ட போனீங்கன்னா எப்படி ஒன்றையே விடுவாங்க? அப்போ என்ன, நீங்கள் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அப்போ ஒன்றே டோட்டலாக சொல்லி முடிக்கணுன்ற வேலைக்கு முடிச்சிட்டாங்களா? இதில் இப்போ காங்கிரஸ் உள்ள வந்தது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை அமித்ஷாக்கோ மோடிக்கோ ஏற்படுத்தி இருக்குது. அதுதான் ஆளுநருடைய முடிவில் வெளிப்படுதுங்கிறது தான் நிதர்சனம். அதுதான் அதான் உண்மை. காங்கிரஸ் போய் விஜய்க்கு சொந்த காசில் சூனியம் வச்சு விட்டு வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா விஜய் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிருப்பார். காங்கிரஸ் அதை கெடுத்துருச்சு. காங்கிரஸ் விஜயனுடைய ப்ராஸ்பெக்டை கெடுத்தது காங்கிரஸ். இல்லைன்னா ஆயிருப்பார் அவர். ஏன்னா இனி எப்படியும் ஆளுநர் அழைப்பார். இன்னி எப்படி விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் உள்ளே போகும்? விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் உள்ளே போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க கேட்டிருக்காங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டினுடைய சப்போர்ட்டே இல்லாமல், காங்கிரஸுடைய சப்போர்ட்டே இல்லாமல் ஆளுநர் பார்த்து நீ ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னால் ஆட்சி அமைக்க முடியுமா? முடியும். ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் எப்படி திமுக தலைவர் நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வெளிநடப்பு பண்ணிடுவோம்னு அர்த்தம். ஒருவேளை காங்கிரஸ் இல்லாமல் போகாமல் இருந்திருந்தா ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை கவர்னர் கொடுத்துருப்பார். அமித்ஷா அதிமுகவை வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பார். இது நடந்திருக்கும். காங்கிரஸ் உள்ளே போய் விஜய்க்கு உழ வச்சிருச்சு, வேட்டு வச்சிருச்சு. இது ராகுல் காந்தியினுடைய தவறான முடிவு, துரோகத்தின் வெளிப்பாடு, திமுகவுக்கு செய்த துரோகம். அந்த துரோகத்துக்கான பலனை காங்கிரஸ் மட்டும் அனுபவிக்கலை, அது விஜய்க்கும் சேர்ந்து அடி விழுந்துருச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை வெளியே அனுப்பு, நான் அதிமுகவை வெளியே இருந்து ஆதரவு தர சொல்கிறேன், இதுதான் ஸ்டாண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆளுநர் இந்த இதுதான் கன்வே பண்ணியிருக்கணும். இதை தான் யாருக்கு இந்த 2வது முறை ஆளுநர் சந்திப்பில் இதுதான் கன்வே ஆகிருக்கும். நீ ஆளுநரை காங்கிரஸை வெளியே அனுப்பு, எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லைன்னு வெளியே அனுப்பு, உன்னை நான் அலோவ் பண்ணுறேன். ஓகே, ஃப்ளோரில் போய் நீ ப்ரூவ் பண்ணு, அதிமுக வெளிநடப்பு பண்ணோம், நீ ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சுக்கோ, இருந்துக்கோ, ஆட்சி நடத்து அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். இதுதான் நடந்திருக்கணும். ஓகே, அப்போ என்னாச்சு? காங்கிரஸ் போனதுக்கு என்ன? இப்போ நீ திமுக கூட்டணிலையும் கிடையாது, தாவேகா கூட்டணிலையும் கிடையாது, தெருவில் நிற்கணுமா இல்லையா? இதே நிலைமை விசிகாவுக்கு வரும், சிபிஐக்கு வரும், சிபிஎம்முக்கு வரும். அவங்க லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா. ஆனால் இவர்கள் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? 6 மாதத்துக்கு கூட இந்த அரசு தாங்காது. எப்படி தாங்காது? விக்சித் பாரத் சிஸ்டம் அபியான் பில்லை கொண்டாடுவாங்க, நீ சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ சப்போர்ட் பண்ணுறதுக்கு அமித்ஷா சொல்கிறத கேட்கணும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கையெழுத்து போடணுவாங்க, அமித்ஷா சொல்கிறத கேட்கணும். கேட்காம நான் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் என்ன சொல்லுவாங்க? அப்போ நீ வெளியே வர வேண்டிய சூழல் வரும்.
சரி அமைதியாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சிக்கலான சுச்சுவேஷனை அமித்ஷா ஏற்படுத்துவார். அந்த சுச்சுவேஷனில் விஜயால் வந்து நாளைக்கு போய் நான் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி டிசைட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஏற்றிக்கங்கன்னு விட்டுருவாரா? அப்படி விட்டுட்டா கம்யூனிஸ்ட்டும் திருமாவளவனும் ஒத்துக்கிடுவாங்களா? அப்போ நீ வெளியே வரணும். வெளியே இருந்தால் என்னாகும்? ஒரே கல்லில் பல மாங்க அடிச்சிடுவார் அமித்ஷா. ஏற்கனவே ஒரு கல்லில் 2 மாங்க அடிச்சிட்டாரு. அதிமுகவையும் காலி பண்ணிட்டாரு, டிஎம்கே காலி பண்ணிட்டாரு, டிவிக்கே கொண்டாந்துட்டாரு. இந்த டிவிக்கே இப்போ மக்கர் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ பாடம் கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அந்த பாடம் தான் இப்போ கவர்னரை வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து இப்போ இதே மாதிரி ஒரு 6 மாதத்தில் ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வாபஸ் வாங்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் வாபஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏதோ ஒரு மொழிக் கொள்கையிலையோ இல்லை NEP 2020 ஏதோ ஒரு மக்கள் விரோத கொள்கையை அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் ஒழுங்கான ஸ்டாண்ட் எடுக்கலை, அப்போஸ் பண்ணலை, ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணலைன்னா நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டியது வரும். அப்போ என்ன ஆகும்? பழி யார் மேலே விழுகும்? இவங்க சப்போர்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு எவனும் அப்போ பேச மாட்டான். இவன் ஆதரவை வித்ரா பண்ணி தான்டா வந்து ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அப்போ யாரா தீய சக்தி? திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டும் தான் தீய சக்தி, காங்கிரஸ் தான் தீய சக்தி அப்படின்னு உங்கள் மேலே பிராண்டை குத்தி சோழியை முடித்து அவர் எலெக்ஷனில் போய் நின்று ஜெயிச்சிருவார். கடைசியில் திமுகட்டையும் போக முடியாது, நீங்கள் இங்கேயே வர முடியுமா? இப்போ இந்த தற்கொலை முடிவை திருமாவளவனும் சிபிஐயும் எடுப்பாங்களா, சிபிஎம்மும் எடுப்பாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ, நாங்கள் இடைஞ்சல் பண்ண மாட்டோம், இடையூறு செய்ய மாட்டோம், வழி விட்டு நிற்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃப். ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்குது, ஆட்சி அமைக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. விஜய் தான் மக்கள் மேண்டேட் கொடுத்தாங்க. இவங்க இவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, வெளியே நின்று பார்க்க வேண்டியதான். ஆனால் இப்போ 108 வந்தப்போ பெருசாக சொன்னது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க, இவங்க ஆதரவில் விஜய் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு. இன்னைக்கு பெரிய அளவில் காங்கிரஸ் உள்ள வந்ததே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இவங்க உள்ள வந்தாலும் அது விமர்சனத்துக்கு ஆகும் அப்படிங்கிறத இவங்க இப்போ பின்வாங்கக்கூடிய எப்படி கொடுப்பாங்க? இப்போ 118 கிடைக்குமா, ஆட்சி அமைக்குமா சார்? பெரிய குழப்பத்தில் திங்கக்கிழமை காலையில டிவி ஆன் பண்ணவங்க இன்னும் தூங்காம டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி வருமா வராதா, என்ன நடக்குது? இப்போ உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எத்தனை ஃபோன் வருது, என்ன சார் நடக்குது, ஏன் ஆட்சி அமையுமா, எப்படி போகும், எவ்வளவு கேள்விகள் மக்களுக்கு இருக்கு. என்னதான் பதில் சார்? 118 வரணும்னு அவசியம் இல்லைங்க. 118 வராமையே விஜய் ஆட்சி அமைக்க சொல்லலாம், விஜய் ஆட்சி அமைக்கலாம். அசம்பிளியில் வந்து ப்ரூவ் பண்ணும்போதும் திமுக கண்டிப்பாக வெளிநடப்பு செய்யும், வெளிநடப்பு செஞ்சு காப்பாற்றும். அதிமுகவை வெளிநடப்பு செஞ்சு காப்பாற்றுவாங்க. மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்வாங்க. இவர் வந்து ஆட்சியை நடத்தலாம். அதுக்கு வந்து திமுகவும் சொல்லிட்டாரு, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நான் இடையூறு செய்ய மாட்டோம், நீ நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஏடிஎம்கேயும் சொல்லிடுச்சு. இப்போ சொல்ல வேண்டியது யார்? திருமாவளவனும் சிபிஐ சிபிஎம் தான் சொல்லணும். லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டு, இவங்களுடைய லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டு எதுக்கு தேவை? அப்போ பைண்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டா, யாரை? திருமாவளவனையும் சிபிஎம் பைண்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டா பழியை அவங்க மேலே ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு தான் வந்து தாவேக்கா ட்ரை பண்ணுது. நீ லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை கொடு, எங்களுக்கு கவர்னர் கேட்குறாருன்னு. கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. லெட்டர் ஆஃப் சப்போர்ட் இல்லாமே வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கலாமே. இவங்களை வந்து பைண்ட் பண்ணி வச்சிடணும், காங்கிரஸ் வந்து மாட்டின மாதிரி இவங்களை கொண்டாந்து மாட்டிடணும் அப்படின்னு. ஆனால் எப்படியாவது ஒண்ணு ஆட்சி அமைச்சிருவாங்கிறத நம்ம பார்த்தோம். ஆளுநர் இப்ப பெரிய இடைஞ்சலால அமித்ஷா மூலியமா நிக்கிறாரு. அது வந்து அமித்ஷா வந்து இப்ப இவங்களால வந்து ஏடிஎம் இவங்க உள்ள இருக்க வரைக்கும், காங்கிரஸ் உள்ள இருக்க வரைக்கும் ஆட்சி அமைக்க விட மாட்டாரு அமித்ஷா. இது எப்படிதான் சிக்கல் தீரும் சார்? போய் காங்கிரஸ் வெளியே அனுப்பணும். வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்களே, எல்லாரும் பார்த்துட்டாங்க, காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் காங்கிரஸ் வெளியே அனுப்பிச்சா விஜயோடைய நண்பகத்தன்மை என்ன ஆகும்? என்ன நண்பகத்தன்மை? விஜய் வந்து போய் கூப்பிட்டாரு, விஜயா போய் சேர்ந்தாரு. காங்கிரஸ் தானங்க போச்சு, விஜய் போகலையே. சத்தியமூர்த்தி போனுக்கு விஜய் வந்தாரா, கேட்டாரா? சரி, இப்படி கேட்கிறப்ப காங்கிரஸ் என்ன ஆகும்? காங்கிரஸ் தெருவுக்கு போக வேண்டியதான். காங்கிரஸ் தெருவுக்கு போக வேண்டியதாங்க. என்ன சொல்லுங்க, நீ தப்பான முடிவு எடுத்திருக்க.
ராகுல் காந்தி தப்பாக முடிவு எடுத்திருக்காரு, தெருவுக்கு போங்க. உங்கள் ஆதரவு இருக்க வரைக்கும் இப்போ அமித்ஷா விட மாட்டார் பதவிக்கு. இப்போ ஆட்சி அமைக்க இப்போ யார் மேலே பிரச்சனை? அமித்ஷா தானே இப்போ விட மாட்டாரு. இப்போ திமுக உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுதா, இல்லை அதிமுக உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுதா, இல்லை விசிக்கு இடைஞ்சல் பண்ணுதா, இல்லை கம்யூனிஸ்ட் இடைஞ்சல் பண்ணுதா? யார் இடைஞ்சல் பண்ணியிருக்கா? காங்கிரஸ் தான் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கு. ஆதரவளிச்ச கட்சி இடைஞ்சல். ஆமாம், ஆதரவளிச்சு நீ நல்லவன்னு சொல்லி உன்னை சோத்தை போட்டு பைக்கில் ஏற்றி கொண்டு விட்டதுக்கு நீ நல்லா வேலை பார்த்து விட்டடான்னு சொல்லுவார்ல சத்யராஜ் வடிவேலை பார்த்து. அது மாதிரி ஆதரவு நான் தான் கொடுக்குறேன்னு போய் சோழியை முடிச்சு விட்டாங்க காங்கிரஸ். இப்போ இதுக்காக காங்கிரஸை வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது சாத்தியமா சார்? அது நிகழும், அது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு? நாங்கள் தேடாம நாங்கள் கேட்காமே அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பு நாங்கள் தேவையில்லை, நாங்கள் தனியாகவே இப்போ ஆட்சி அமைப்போன்னு ஒரு அறிக்கை விட்டால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே அறிக்கை விட்டால் அமித்ஷா கூப்பிட்டு ஏடிஎம்கே கூப்பிட்டு நீ வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.